அது பக்கமா அப்படின்ட்டு பார்த்தேன். முத்துக்குமார் அண்ணா கிளம்பியாச்சா? கஸ்தூரிமான் மாலை நினைவில் வைத்து முத்துக்குமார் அண்ணா உங்களுக்கு தான் சொல்கிறார். கஸ்தூரிமான் மாலை நினைவில் வைத்து கஸ்தூரி தமிழ் டிவி என்று வைத்தேன். என்னுடைய சேனலில் மான் முத்திரை இருக்கும். அண்ணா நீங்கள் கேட்டிங்களா? அதுக்கு அப்பா சொல்கிறாரு, முத்துக்குமார் அண்ணா கஸ்தூரி டிவினா என்னன்னு கேட்டிங்கள, அதுக்கு அவர் மானை ஞாபகம் வச்சுட்டு அதை வச்சுருக்கேன் என் சேனலில். அந்த டிபியில் வந்து மான் இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன்ப்பா முத்துக்குமார் அண்ணா. நீங்களும் கிளம்பிட்டீங்க தான் நினைக்கிறேன். அவர் அங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாருப்பா முத்துக்குமார் அண்ணா. அவர் டைம் கிடைக்கிறப்ப வந்து மெசேஜ் பண்ணுவார். ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த கேப்பில் தங்கச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். தங்கச்சி இருக்கீங்களா பார்த்தீங்களா? பேசிட்டு தான் இருந்தேன். நான் கிளம்பவில்லை, இருக்கிறேன். ஓகே ஓகே அப்பா. அதுதான் நான் முத்துக்குமார் அண்ணா அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள், மானை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காராம். மானை ஞாபகம் வச்சு சேனல் பேர் வச்சுருக்காராம். டிபியில் மான் முத்திரை இருக்குன்னு சொல்கிறாரண்ணா. இந்த டவுட் அப்பா கிளியர் பண்ணிட்டாரு. சரி மகளே, சந்திப்போம், பாய். ஓகே அப்பா, நான் நைட்டில் லைவுக்கு வரேன்ப்பா. தேங்க்ஸ் அப்பா. தேங்க்ஸ்ன்னு மறுபடியும் வருது. மகிழ்ச்சி அப்பா. பாய் அப்பா. பாய் பாய். லிங்கேஷ் தம்பி, அக்கா லைவே முடிக்க போகிறேன். லிங்கேஷ் தம்பி, அக்கா நான் லைவே முடிக்க போகிறேன். ஆனால் நீ வரல. அன்னைக்கு கூட அப்படி தான், நீ வரவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் போட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடலான்னு பார்த்து லாஸ்ட் டைமில் என்ட்ரானேன். இப்போ அக்கா லைவே முடிக்க போகிறேன். நீ இன்னும் வரவே இல்லையாப்பா? என்னப்பா ஆச்சு எனக்கு? ஏன் லைவ் வரல? என்னதான் ரீசன் அதையாச்சும் சொல்லு. நானும் 2 நாளாக உன்னை தேடிட்டு தான் இருக்கேன். பட் நீ வர மாதிரியே தெரியல. என்ன ஆச்சுப்பா? லிங்கேஷ் தம்பி இருக்கியா? லைவ் பார்த்து தான் இருக்கியா எப்படி? நானும் எவ்வளோ நேரமாக உன்னை கூட்டிகிட்டு இருக்கேன். பட் நீ வர மாதிரியே தெரியல. என்ன ஆச்சுப்பா உனக்கு?